இன்னைக்கு காலையில் ஒரு 11 மணி இருக்கும். தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். முதல்வர் வந்து 2 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு முக்கியமான ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறார். சரி, நானும் சவுண்டு வச்சு பார்த்தேன் என்ன ஆலோசனை நடத்துறாரு. 2 பசங்க, அவன் ட்ரவுசர் தான் போட்டிருக்கான். அவன் ரீல்ஸ் போடக்கூடியவன். அந்த பையனுங்க சின்ன சின்ன பசங்க, ஒரு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பசங்க. அந்த தம்பிங்களை கூப்பிட்டு, நான் உங்களுடைய ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன், அப்போ உனக்கு என்ன வேலை தெரியுதா? நீ வீட்டில் உட்காந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற? இந்த நாட்டை ஆளக்கூடிய வேலையை உங்களுக்கு கொடுத்தா ரீல்ஸ் பாப்பாராமா, நல்லா படிக்கணுமாமா. என் தங்கச்சி கதறி கதறி செத்தாளா, அவளை போய் பார்ப்பதற்கு உனக்கு துப்பம் திராணியம் இல்ல. நீ உட்கார்ந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறன்னா இந்த நாட்டை ஆள தகுதியானவன் நீயா, என்னுடைய தலைவன் தளபதி என்றதா கேள்வி எழுமுதா இல்லையா? அப்பேற்பட்ட கூட்டத்தை இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்கள் இங்கு கட்டமைச்சு வச்சிருக்கிறாரு. நீ ரீல்ஸ் பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய பதட்டம் நிலவிக்கிட்டு இருக்குது. என்னுடைய தம்பிய காவல்துறை கொடுங்கோலார்கள் இன்னைக்கு அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. லாக்அப் டெத் நடந்திருக்குது, இனிமேல் நடக்காது சாரிமான்னு கேட்டீங்களே அஜித் குமாரோட அம்மா கிட்ட, இன்னைக்கு ஏன் கேட்க மறந்துட்டீங்க முதல்வர் அவர்களே? சாரி போயிடுச்சா இல்ல உங்கள்கிட்ட செல்போன் இல்லாம போயிடுச்சா? அதை போய் பார்ப்பதற்கு, அவனுடைய வீட்டுக்கு போவதற்கு உங்களுக்கு துப்பு இல்லை. அதுக்கு தாமோ அன்பரசன் ஒரு அமைச்சர், அதுக்கு என்னப்பா பண்றது? உடம்பு சரியில்லை செத்துட்டான். டேய், இது உங்க வீட்டுல நடந்தா இதை நீங்க கேட்காம இருப்பீங்களா? KN நேரு உன்னுடைய தம்பி 20 ஆண்டுகள் தாண்டி இன்னைக்கும் அந்த மண்ணை தோண்டி தோண்டி கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ உன் வீட்டுல உளுந்தா உயிர் எனதுன்னா இதுவா முடியா? அப்ப என்னுடைய தம்பிகளுக்கு என்ன சொல்ல வரீங்க? KN நேருவுக்கு தம்பியா பிறந்தா 20 ஆண்டுகள் ஆயும் அந்த மரணத்துக்கு நீங்க விடை தேடுவீங்க. ஆனா என்னுடைய தம்பிக்கு இதுதான் உங்கள் பதில்னா அத்துணை அமைச்சர்களும் பொன்முடி எப்படி இன்னைக்கு நிராயுதபாணியா மாவட்ட செயலாளரை புடுங்கி அமைச்சரை புடுங்கி ஓரங்கெட்டி வீட்டுல உட்கார வச்சிருக்கிறாங்களோ, அதே போலதான் ஸ்டாலின் அவர்களை உங்களையும் இந்த மக்கள் உட்கார வைக்க போறாங்க.